உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம எப்படி இங்க வந்தோம்? நம்ம நைட்டு கார்த்திகை தானே பார்க்க போனோம். அம்மா 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 தனா, எந்திரிச்சிட்டியாமா? நல்லா இருக்கியாமா? என்னாச்சுமா? ஏன் தானா ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ற? ஐயோ அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. நீ எதுவும் பேசாத. ஐயோ, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருமா. நான் போனது தப்புதான். ஆனா எந்த தப்பான எண்ணத்தோடையும் நாங்க போகலமா. கார்த்திக் சார் கிட்ட திரும்ப என்ன தொல்லை பண்ண வேண்டாம், என்ன மறந்துருங்கன்னு சொல்லதான் போனேன். அதுவும் அவர் உயிரை விட போறேன்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது நடந்து நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க போனேன். அந்த ஊர்லயே ஒரு தடவை நான் கார்த்திக் சார் கிட்ட இதை சொன்னேன். அவன் ஊருக்கு வந்தானா? ஆமாமா. இனிமே எப்பவுமே என் லைஃப்ல வராதீங்கன்னு சொல்லதான் நான் அங்க போனேன். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் மயங்கி விழுந்துட்டேன். நீ போற வழியில உன்னை பாம்பு கடிச்சிருக்கு தானா? நல்ல வேளை, கடவுள் துணையால உனக்கு எதுவும் ஆகல. அப்படி தப்பா ஏதாவது ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்ன ஆயிருப்போம்? உன் அப்பாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லிருப்பேன்? இனிமே இந்த மாதிரி பண்ணாத தானா, அவனை பார்க்க போகாத. அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் அவரை பார்க்க போனதே நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போனேன். என்ன நம்புமா. மாயாவுக்கு அடுத்து நீயும் நம்ம குடும்பத்தை பத்தி இவ்ளோ யோசிக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு தானா? என்ன தானே ஆச்சு? இல்லம்மா, நான் நம்ம குடும்பத்துக்காக யோசிக்கிறதும் அந்த மாயா யோசிக்கிறதும் உனக்கு ஒன்னா தெரியுதுல. அவளாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மாயா உங்களுக்கு நல்லவளா தெரியறால. பரவாயில்லம்மா, ஆனா என்னைக்குமே அவ எனக்கு செஞ்சத நான் மறக்கவே மாட்டேன். நான் மட்டும் குடும்பத்தை பத்தி யோசிக்கணும், ஆனா என் வாழ்க்கை, என் சந்தோஷம், இதை எதை பத்தியும் நீங்க யோசிக்க தயாரா இல்ல. தானா, நானும் சரி மாயாவும் சரி உன் நல்லதுக்காக தான் சில விஷயங்களை செஞ்சோம். அது உனக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க நடந்தது எதையும் நியாயப்படுத்த பார்க்காதீங்க. சரி, நீ அதை விட இப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. இனிமே நீ என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி எங்கேயும் தனியா போக கூடாது. சத்தியம் பண்ண. என்ன நம்பலையாமா? இதே அந்த மாயாவா இருந்தா இப்படி சத்தியம் பண்ண சொல்லிருப்பியா? பரவாயில்லமா, நான் பண்றேன். சத்தியமா நான் இனிமே இந்த மாதிரி சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? அப்புறம் இன்னொரு விஷயமும் நீ எனக்காக செய்யணும்டி. என்னம்மா? கதிரு ரொம்ப நல்ல பையன் தானா. அவன் மனச புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. மா ப்ளீஸ்மா, வேற எதை வேணாலும் செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா அவனை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவனுக்காக நீ திரும்பவும் இந்த மாதிரி எப்பவும் என்கிட்ட கேட்காத.
கோவில்ல கார்த்திகை தீப பூஜை இருக்கு. அம்மனோட நகையெல்லாம் உங்க வீட்டுல தான் இருக்கு. அதனால உங்க கையால கொண்டு வந்து நீங்க அம்மனுக்கு சாத்தி பூஜையை தொடங்கி வச்சா நல்லா இருக்கும். இல்லைங்க, அது அவர் தானே எப்பவும். இந்த முறை நீங்க தான் தொடங்கி வைக்கணும். அம்மனுக்கு கிரீடம் சாத்தி நீங்க தான் தொடங்கி வச்சீங்க. பரிவட்டமும் உங்களுக்கு தானே கட்டி இருக்கோம். அதனால பூஜையை நீங்க தாமா ஆரம்பிச்சு வைக்கணும். சரிங்க, நான் வரேன். ரொம்ப சந்தோஷமா. அதோட ஐயாவும் உங்க கூட வந்தாருன்னா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் கண்டிப்பா வருவாரு. அப்போ கண்டிப்பா வந்துருங்கம்மா. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வாங்க போலாம். அம்மா, இப்ப அண்ணன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லா முடிவும் இவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அண்ணன் இப்ப என்ன வரேன்னு சொன்னாரா? வரலன்னு அவர் சொல்லலையே பத்மா. ஊருக்காக அவர் வந்து நிப்பாருன்னு நான் நம்புறேன். பாத்தியா பார்வதி, கோவில் மரியாதைய யாருக்கும் சொல்லாம அவங்களே போய் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அம்மனுக்கு நகை சாத்தி பூஜை பண்றதை இவங்களே பண்ணுவாங்களாம். அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா அதிகாரத்தையும் கையில எடுத்துக்கிட்டாங்க. நியாயப்படி பார்த்தா அண்ணனுக்கு அடுத்து இந்த மரியாதை எல்லாம் சிவாக்கு தான் போய் சேரணும். அவனும் சரியான மடையனா இருக்கான். நீயும் அவனை அப்படியே விட்டுட்ட. என்னவோ பண்ணிட்டு போங்க. ஏங்க, உங்ககிட்ட கேட்காம நான் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாதுதான். ஆனா இந்த மரியாதை எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது. அது நம்ம குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் கோவிலுக்கு அன்னைக்கு கிரீடத்தை எடுத்துட்டு போனேன். நாளைக்கு அந்த பூஜைய நீங்க உங்க கையால ஆரம்பிச்சு வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்காக இல்லைனாலும் இந்த ஊருக்காகவும் நம்ம குடும்பத்தோட மரியாதைக்காகவும் நீங்க நாளைக்கு நகையை எடுத்துட்டு போனவங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.